அது மட்டும் இல்லாமல் எங்கள் நாடக மன்றத்தில் நாடக கதை ஆசிரியர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஆரணியை சேர்ந்த பிற மருத்துவ அன்பின் அலுவலகத்தை ஆர் பிரகாஷ் அவர்கள். எங்களை ரோஜா நாடக மன்றம் மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடக மன்றங்களுக்கு நாடக அமைப்பாளராக திகழக்கூடியவர் டாக்டர் டி ஆனந்தன் அவர்கள். பெரியவருடைய விருப்பத்திற்கு இணங்க கூடி நிற்கக்கூடிய கண்மூடாக இந்த புனிதமான மேளத்தில் நடத்தவிருக்கும் நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் இரட்டக்காலி சண்டை என்னும் ரூபச்சந்திரன் திருமணம். இரட்டக்காலி சண்டை என்னும் ரூபச்சந்திரன் திருமணம். ரூபச்சந்திர திருமணம். புராண காவிய நாடகத்தை நாடகமாக நடத்தும் என்று தயவு செய்து எப்படியாக இருப்பேன் அப்படி மரப்ப மன்னிப்பு குணப்படுத்த சான்றோர்கள் விளங்கக்கூடிய நீங்கள் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தாமல் இருந்து அமைதியான முறை நாடகத்தை பார்க்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுதல் விட்டு விடைபெறும். வேல் வேல் வெற்றிவேல், வேல் வேல் வீரவேல், வேல் வேல் சக்திவேல், வேல் வேல் ஞானவேல், வேல் 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 வேல். கன்னித்தமிழுக்கு காலமெல்லாம் 3 படை, கற்புள்ள கண்ணியருக்கு காவலாக 4 படை. இதுவரை இருப்பது எங்கள் முருகனுக்கு 6 படை. 6 படை. இந்த மருதவன கோயில் ஒரு 7 படை. 7 படை. 7 படை. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. மகனோடு மனைவிட்டு பேசி பாருங்க. தீராத விலையில் சிந்தி போகுங்க. தீராத விலையில் சிந்தி போகுங்க. தீராவிட்டால் என்ன கேளுங்க. தீராவிட்டால் என்ன கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க.
அழகி சாமி சொல்ல சாமி 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 ரஞ்சிதமே 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 அதற்கு வலிக்கும் ரஞ்சிதமே ரஞ்சிதமே அது வலிக்கும் ரஞ்சிதமே 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 ரஞ்சிதே என்னடி வேணுத மாடி மனோ இதுனா இதுனா வாரிஸ் மந்திர வரது விஜய்டே விஜய்டே அம்மா
கூத்தாண்டர் கோயிலுக்கு பக்கத்துல தாண்டி ஏறி அக்கா அக்கா இப்படி ஆடி பாத்தீங்கன்னா உதவி தெரியாது எப்படியா இல்லம்மா கைஸ் வாங்கிட்டாக்கா நேரம் போது தெரியாது இல்ல செல்ல வேண்டும் அப்படியா எனக்கு அடைக்கும் ஆணவத்தில் வந்தது தாலி என்றால் ஒரு ஆண்மகன் பெண் கழுத்தில் கட்டுவது தாலி. திருமணம் அப்படி என்றால் திருமணம் என்றால் ஆணு பொண்ணு ஒன்னா சேர்ந்து முதல் இரவு என்றால் குழந்தை வயிற்றிலே இருப்பது குழந்தை பிறப்பது என்றால் மழை நேரத்தில் போய் குண்டால போய் போட சொல்லிடலாம். உடம்புக்கு சத்துரு அது ஆண்டா பையன் சும்மா சாமிய காலத்தாம கேக்குற பதில் சொல்றது எவ்வளவு நேரம் தெரியுமா? ஏண்டா அதுக்கு மாறப்ப அதுக்கு தாண்டா குடுக்குறோம் சம்பளம். அதுக்கு மாறப்ப நான் கேள்வி ஒரு பதில் சொல்லு. கேவலம் ஒரு காவல்காரன் நீ கேள்வி கேட்டு நான் பதில் அது அப்படி கிடையாதுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சவங்க யாரும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்துல தெரியாத எனக்கு எதுவே கிடையாது. எல்லாம் தெரியுமா? எல்லாமே தெரியும். சத்தியமா? சத்தியமா எல்லாம் தெரியுமா? அப்பா யாரு? அடுத்தது மழை வருமானம் என்ன கேளு. வராதுன்னு சொல்லு. வராது வராது. நீ எப்ப வாய்க்கிறோ அப்பதான் ஜோனு ஊத்து. நீ எது சொல்ற அதுக்கு ஆப்போசிட் மழை வந்தால் இந்த கல்லால் அடிக்கப்படுமா? நான் யாரு
அவன் சொன்னா என்ன ஐயா, சரிடா, நீ கேள்வி கேளு. சொல்லு ஏய், ஆமா, என்ன காலதாமதம்? சாமி கேள்வி வர நீ பதில் சொல்லி போ. அவ்வளவுதானே? ஆமா. ஏய், நான் பதில் சொல்றேன். இப்ப என்னடா கேள்வி கேட்டு போற நீ என்ன போய்? கேக்குறேன். 29 மா வரணும். 29 மா வரணும். எழுத்தால தமிழ் எழுத்து 29 மா வரணும். ஏய், ஆனா பதிலும் விளக்கும் பொருள் அதுலயே அடங்கி. அதுல அடக்கி இருக்கணும். டேய் கேளுடா. அதான் கேள்வி கேள்வி 29 மா வரணும். 29 எண்ணிக்கையில 29 மா வரணும். அதிலே விளக்கும் அதிலே அடங்கி அதுல அடக்கி இருக்கணும். பதில் சொல்லு. இவ்வளவுதானே? சொல்லு. டேய் கேள்வி கேளுடா. ஏய் யார் மாதிரி ஆயிடுவானே இல்லடா. அதான் கேள்வி பதில் சொல்லு. ஓ அப்படியா? 29 மா வரணும். பொருள் விளக்கு அதுல அடங்கி இருக்கணும். பதில அதுல அடங்கி இருக்கணும். ஆமா. டேய் எனக்கு தெரியலடா. தெரியாத கண்டக்கு ஏன் போயிட்டு மாதிரி ஊர் சோத்துட்டாங்க. இப்ப அது உண்டான பதில் விளக்க நான் சொல்லிட்டுமா? டேய் உனக்கு தெரியுமா? ஆமாங்க. சரி சொல்லுடா. வீட்டுல நீ இருக்கிற, ஆமா. உங்க மனைவி இருக்காங்க, 2 பேரும் இருக்கீங்கன்னு வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும். ஆமா. 3 வேளை சாப்பாடு செய்யணும்னா எவ்வளவு அரிசி போட்டு சமையல் செய்வேன்? எங்களுக்கு ஒரு காபடி அரிசி போட்டா போதும், ஒரு கை அரிசி போட்டா போதும். ஏன்டா டேய்? யாராயிருந்தா இந்த உலகத்திலே போது சொல்றது தெரியுமா? எம்ஜிஆர் உடம்புல ஒருத்தர் வயிறு நிரம்ப சாப்பாடு மட்டும்தான் போது சொல்லுவார். அங்க நம்ம கோயில அற்புதமான சாப்பாடு, எல்லாருக்கும் 2 முட்டை வச்சு போறாங்க. எந்த ஊராச்சே தாமரை வாங்கினான்னு சொல்லிட்டு இன்னொன்னு கேட்டா தராத போட மணி சொல்லு பாப்போம். அப்படியே ஒரு முட்டை எடுத்து சோத்துல வச்சு என்ன முட்டை வச்சு முட்டைய சோத்துல மறைச்சு பொட்டைகிறான. சரி, உனக்கும் மணிக்கு சேர்த்து ஒரு கையரிசி போட்டு ஒரு கை அரிசி போட்டா போதும்டா. 4 பேர் வீட்டுக்கு விண்டாடி வந்துடுறாங்க. சொந்தக்காரர் வராங்க. சொந்தக்காரர் வந்துட்டாங்கன்னா நீ போட்ட கையரிசி 4 பேருக்கு பத்துமா? ஏய், அது எப்படிடா பத்தும்? பத்தாதுடா. பத்துமா? டேய் பத்தாதுடா. பத்துமா? டேய் அது எப்படா பத்தும்? பத்தாதுடா. ஓ, பத்துமாவா? பத்மா இல்ல கோப்பா. டேய் டேய் பத்துமா. பத்துமா வந்துட்டா ஏய். மீதிய டேய் 19. 19 மா வரணும். மீதி 19 மாகுது. ஏய். ஒரு சின்ன பையனை குழந்தை பதினஞ்சு எடுத்துக்கோ. சரி வேணும். அவனுக்கு தேனி மேல ரொம்ப ஆசை. போடுகல. இன்னைக்கு பிறந்த குழந்தை இருந்து நாளைக்கு சாக போற பெருங்க தேனை வெறுக்கிறவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் தேனி மேல தனி ஒரு ஆசை உண்டு. ஏன் ஐயா வெட்டியா எனக்கு டேய் ரொம்ப பிடிக்கும்டா தேனு. தேன் பிடிக்குமா? தேனை கையில கொட்டா எப்படி சாப்பிடுவேன்? டேய் உலக விட்டு நக்குவேன். நக்கற பையன். அவனுக்கு தேனி மேல ரொம்ப ஆசை. ஆசை. ஒரு தென்னை மரத்து அடியில நின்னுங்கிறான். தென்னை மரத்து மேல தேன் கூடு கட்டிங்குது. தென்னை மரத்து உச்சில தேன் கட்டி இருக்கு. நீ என்ன பையன் மேல பாக்குறான். அவனுக்கு அந்த தேனி எட்டுமா? டேய் அது எப்படி நான் எட்டும்? எட்டாது. எட்டுமா? டேய் எட்டாதுடா. டேய் எட்டாதுடா. ஓஹோ எட்டுமா. அட எட்டுமா வந்துருச்சு. மீதி இருக்கு. அது 8 மா வந்துருச்சு. ஆமா, மீதி இருக்குது. டேய் இன்னும் 11 மா வரணும். 11 மாகுது. இப்போ எங்க வீட்டுல பூனை இருக்குது. உங்க வீட்டுல பூனை. உங்க வீட்டு எலி இருக்குது. எங்க வீட்டுல இருக்கு. எங்க வீட்டு பூனை வந்து உங்க வீட்டு எலி வந்தா அந்த எலி 5 மா. அந்த எலி புடிக்க 5 மா. 5 மா. 5ஆதுடா. 5 மா. டேய் 5ஆதுடா. 5 மா. டேய் 5ஆதுடா. 5 மா. ஓஹோ 5 மாவா? 5 மா இல்ல மொத்த குஞ்சுமா. ஏய் 5 மா. வந்துட்டா மீதி இன்னும் 6 மா இருக்குடா. 6 மா. என்ன இருக்குது? 6 மாகுது. இப்ப நான் கதை சொல்லிங்க, நீ கதை கேட்டுங்க. ஆமாடா. நான் என்ன சொன்னா நீ கோவப்படக்கூடாது. டேய் ஏன்னா நீ கதை சொல்லிக்கிற நான் கதை கேட்டுக்கிறேன். ஆமா. நான் ஏன்டா உன் மீது கோவப்படுறேன்? ஏன்னா நான் சொல்ல வேண்டிய வார்த்தை நான் சொல்ற கதையில வருது. ஓஹோ கதையில வருது. கதையில வருது. மீதி இருக்குது 6 மா. 6 மா. உன் மொண்டாட்டி தேவடியா. எதுக்கு கோபப்படுற? எதுக்கு கோபப்படுற? டேய் அவ என்ன வார்த்தை சொன்னாவ? ஐயோ நீங்க தவறு கேட்டீங்க. ஐயோ உங்களை சொல்லலாம. ஓஹோ. நீங்க எப்படியாப்பட்டாரு வீராதி வீரர்கள்லாம் போறாங்க. நீங்க எப்படியாப்பட்ட உங்க மனைவி பத்தி சொல்ல முடியுமா? அதானே கதையில ஓஹோ கதையில இப்ப குழந்தை தூங்க வைக்கும் போது பெரியவங்க கதை சொல்லுவாங்க. ஆமா. கதையில பேவர்த்து போற வருமா? ஓ மூணு வருஷம் சொல்லுவாங்க வராது. அதேதான் கதையில. இப்ப கதையில உன் மண்டாட்டி யாரு? தேவடியா.
கதையில ஜன சிரித்து நீ கோபப்படாத. ஏன்னா நாங்க பப்புடு வேஷம். ஆமா. எங்களை பார்த்து ஜன சிரிக்குது. சிரிக்குது. ஜனத்தை பார்த்து நாங்க சிரிக்கிறோம். எனக்கு பார்த்தா லூசு. நீ ரெண்டு பேரு லூசு. அதே கதையில என் மொண்டாட்டி பத்தினி அவர் மனைவி தேவடியா உன் மனைவி பத்தினி. அதே காதில உன் மனைவி தேவடியா இருந்தா அவர் மனைவி பத்தினியா இருந்தா கதை வராது. நீ வெடி வெடி நத்தில யாருக்குமே கதை புரியாது. இப்ப ஹரிச்சந்திரா நாடு இருக்கு, அதே கிரேதாயுகம், ஆலி மோட்சம் நாடு இருக்கு, அதே ராமாயணம் திரேதாயுகம். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு நைட்டு கதை நத்தினா கதை வருமா? அது எப்படி போடுங்கல? ஹரிச்சந்திரா புராணம் வேறு, வாலி மோட்சம் வர, இந்த புராணம் வேறு, அது வேறு, இது வேறு. ஒண்ணு சேராது. ஒண்ணு சேராது. அந்த மாதிரி நான் சொல்ற கதைக்கு உன் மொண்டாட்டி யாரு? தேவடியாடா கதையில என் மொண்டாட்டி பத்தினி. உமனடி பத்தினி. இப்ப உன் மொண்டாட்டி தோடியா வந்து என் மொண்டாட்டி பத்தினி பார்த்து தேடியான்னா என் மொண்டாட்டிக்கு மனுஷன் ஆறுமா? ஆறாதுடா. ஆறுமா? ஆறாதுடா. ஆறுமா? ஆறாதுடா. ஓஹோ ஆறுமா வந்துட்டா சொன்னா விலக்கு வந்துச்சா? நான் பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன். கையே கையே கேள்வி யார ஒன்னாலும் கேட்டுடலாம். ரொம்ப சுலபான பதில் சொல்லிட்டு எவ்வளவு பேர் கஷ்டம் தெரியுமா? அவன் ஒரு கர்றம் விகட கவியாவா வந்த விஷயம் பேச மணியாது பாரு. எக்கச்சக்கமான கோட்டை ஏராளமான மக்கள் லேசா தூரம் வந்து கொஞ்சம் என்னதான் சரி. இனிமேல் எந்த விதமான மழை வர சிரிக்கிற நேரத்தில் சிரிங்க மற்ற கதை கவனிங்க. ஏன்னா ஒருத்தவங்க பேசி எல்லாரும் காதல் இருந்தாலும் கதை என்ன புரியும். தயவு செய்து எவ்வளவு அமைதியாக அந்த அளவுக்கு அமைதியாக ஐயா. தயவு செய்து அமைதி பேசு. நீங்களும் பேசி நாங்களும் பேசி கதை ராஜா. ஆமா ராஜா நாய் போல கத்தி கிடக்குறான் ஒரு ஆள். தயவு செய்து அமைதி சைலை அமைதி அமைதி சைலை சைலை பேசு. அடி வயிற்றுல பேசுற வசனமான மக்கள் காதல கதை புரியும். பேசுற மக்கள் அமைதிப்பட்டு இனிமேல் வாய் திறந்த கேளு. கோட்டை யாரா உன்னதாண்டா நான் தோயிருக்கேன். உன்னதாண்டா என்ன ஒரு அப்படியே கோட்டை நீ தானே வாய மூடுறான்னா மூடிக்கு நானு வாய மூடணும் வாயோன்னு கோட்டை சாப்பிடல ரெண்டு முட்டை வச்சு சாப்பிடல சத்தமோ இரண்டாவது கோட்டை கோட்டை எத்தி எங்கடா பேச விடுறான்? கோட்டை விதண்டாபுரி கோட்டை இன்னைக்கு சொல்லு. விதண்டாபுரி கோட்டை சரி வாடா நான் சொல்ல மாட்டேன். இனி சொன்னாலும் கேள்றா. விதண்டாபுரி கோட்டை தம்பி என்ன கல்லுக்கு நிறுத்த அடிக்கிறான். விதண்டாபுரி கோட்டை அழகுடைய அவர் கோட்டை ஏறாலும் பேசுகிறாரு. பேசுகிறாரு எவனோ சேட்டா எவனோ ஆயுத கதையை இன்னும் செட்டு சுத்திக்கிறீங்க. என்ன பேசுகிறேன் உடம்பு சாட்டில் பாக்குறியா? நம்மள அடிங்க ரைடிங் வார்த்தை அரைப்படி மூத்திரம் இங்கே போட்டுக்கிட்டு பப்பனு வேஷம் தலை வேசக சூற வேசகர் வராங்கன்னா அவங்க பேசுறதுக்கு ஆமாங்க உண்மை சரிங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வசனம் வரும். அதை விட்டு மரியாதை அப்பலாம் குத்துற போறேன்
ஏய் சரி விடுடா வாடா. ஏய், என்ன சரி, சின்ன பையன் வராரு. எது, அதுவா சின்ன பையன்? மேடம் மேல எவ்வளவு பேர் நடிகர் இருந்தாலும் வேஷத்துக்கு ஏத்த போது அங்க ஆட்டம் ஆடணும். நான் ஏன் வேஷம் பண்ணா வாய வேணா வாய வச்சோம், நான் தான் நாட்டுக்காரன் இருக்கு. மத்த பொண்ணு ஆளு விட்டுருவேன். போட்டுக்கிட்டு பப்புனு ஏய் விடுடா உன் வயசுக்கு வா உடம்பு பேசு. விடுடா. டேய் இல்ல, ஆத்து இரண்டாவது போட்டா 7 ஊருக்கு ஆக மாட்டேன். எப்படி ஏற்பாடு பண்ணி போறாது? பேசு. விதத்தரக்கிறார். அவன் பேசுனா நீ அவருக்கு ஆனா உன் பேச்சு வந்தனா இல்ல வீட்டுக்கு அதிகம் வந்தனா நான் பாட்டு எங்க ஒரு மொத்தம் சொம்மாக்கிறேன் என் வீட்டு மேல நீ என்ன வந்தியா வேற யாரும் என்ன பேசு யார பேசுற அடிக்கடி சொக்கா சூத்தா கையில் விடுது பேசக்கூடாது நான் ஏன் பேச மாட்டேன் நீங்க வாய் வை சரியா என்ன வாய் வைக்க சொல்லக்கூடாது டேய் வாடா வாடா டேய் டேய் ஆள் விட்டு வயசுல பேசு. என்னடா சரி முஞ்சு சூத்து 3 இடத்துல போக அடிச்சுடுவேன் நான் இது நீ கேளு ஓய் சைலண்டா நின்னு அவனை எங்கேன்னு வர அடிக்கிறதுக்கு சரி என்ன பண்ணுவா என்ன பண்ணுவா என்னடா பண்ணுவா இந்தியா கோயில்ல சாப்பாடு வச்சாங்களா? மேல வா. இல்ல இருக்குதா? இல்ல வாயா. வந்தியா? லைட் போட்டு லைட் எடுத்து வச்சியா? இந்த கை எடுத்து இங்க வச்சு இந்த கை இங்க வச்சு லைட் கொடுப்பேன். நீ கம்முனு அவனே என்ன அடிச்சு போற வயசானா போடுறா. இந்த பாய் சாமானா டேய் 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 வேணாடா டேய் அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. சரியில்லை நீங்க அது ஷார்ப்பா இருக்கு எடுக்காத. ஏதோ ஐயா வந்துறாரு டேய் 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 என் முகத்தை பாருங்க என் முகத்தை பாருங்க. பூஜா பாத்துக்கலாம் டேய் என்ன காச்சு நீங்க பாத்துக்கலாம் அட பாரு நீடா ஜி அம்மா கேவுரு வர யார் ஏய் விதத்தரக்கிறார். அடிவரன் கேக்கட்டி வாய் பத்தி என்னுடைய பாதத்தில் கிடக்கும் கப்பை கொள்ளி என்ன இது பவஞ்சாமி யாரு அம்மா தாயா அம்மா சுத்துறா சுத்து ஐயோ திரியால சுத்துற மாதிரி வந்துடா பாய் கோவிந்தா 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 பாடிச்சு டேய் பிரேக்கிறது என்ன வெளிய ஒரு வரமே இல்லடா. சாமான் போடுறியா முதல்ல சொல்லிட்டு சாமான் போடுறியா சாமான் போடுறவங்க கூட சொல்லிட்டு போடுவாங்க. பின்ன இந்த மாதிரி சாமான் போட்டா நான் எப்படி புடிக்கிட்டா என்ன நீங்க எமதுல பார்த்தா பின்ன என்ன பண்ண வெயிட்டா இல்லையா என்ன பருப்பு மத்து நாய சட்டி வச்சாருலாம் பருப்பு கொட்டோட கடை காய சட்டில போட்டா அத கடி அது பெருமி கடிற மாதிரி பருப்பு கட்டுற மத்தி போயிட்டு அது கிடையாது. இது என்ன இது? திருவிழாவுக்கு வரும்போது குழந்தைங்களுக்கு பெரியவங்க பெத்தவங்க வாங்கி கொடுக்குற கிளி கிழிச்சு ஆபரேஷன் பண்ணாங்க ஆபரேஷன் செய்து என்ன வெல்லவோ கொல்லவோ இந்த பணந்த உலகில் போது அப்படி வீரத்தோடு எடுத்து உழைத்து கொண்டிருக்கிறேன். கோயில் முன்னாடி சும்மா வர சாருக்கே மொத்த உறவு கேட்டு எங்கடா போய் எதை விற்கிறாரு? இப்ப அவர் அடிச்சது என்ன காரணம் தெரியுமா? 2 நாள் திண்ணையோட நாடகம் தெரியும்.
அங்க திண்டிவனம் பத்து விழுப்புரம் பக்கத்துல அங்க மறுப்பு எழுதுறாங்க பாண்டிச்சேரியில. அவர் ஒரு கட்டப்பை ஃபுல்லா சருகு வாங்கி கொடுத்தாரு. அது 7 கேட்டா கொடுக்கலாம் தான் கூப்பிட்டு வச்சுக்கிறோம். அப்போ நாங்க 200 ரூபாய் 600 ரூபாய் வித்துக்கிறோம். இல்லமா சொல்றேன் பாரு. பிரேக் பண்ணுது. ஏய் சாரேங்களே டேய். குடியறடா இல்ல குடிச்சு உடம்பு ஏத்துறீங்க. டேய் நாராயண் யார்? இவன் ஜென்மே பகவன். கரிமணி சோதப்பைய. பொட்டப்பைய. அவர் நாமத்தை எவ்வளவு எடுத்துரைக்கிறார். அவர் யாராக இருந்தாலும் சாட்சிக்குள் வெற்றி வேண்டும்.